பாஜக ஆளுகிற எந்த மாநிலத்திலுமே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கிடையாது. அப்படி இருக்கும்போது எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் திமுகவை சீண்டுகிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு பாஜகவை சீண்டிருக்காரு கடந்த காலத்துல. அதை தவறு என்று இப்போ உணர்ந்திருப்பாரு. அதாவது அவர் அப்படி சீன்றதுனால இவர் கூப்பிட்டு நம்ம ரைடு பண்ணோம், இவர் வந்து நம்ம கூப்பிட்டு சிபிஐ பேசணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அவர் இப்போ உணர்ந்திருப்பார் எவ்வளவு பவர்ஃபுல்லான கட்சி பாஜக, எவ்வளவு பவர்ஃபுல்லாக ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது. என்னைக்கு அவர் சிபிஐக்கு போயிருப்பாரோ அன்னைக்கு அவருக்கு அன்னு கூட அது தெரிஞ்சிருக்கும் அவருக்கு. ஏன்னாக்கா அங்க என்ன மாதிரியான விசாரணைகள் இருக்கும், அவங்க வந்து பாரபட்சம்லாம் பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும், இவங்களாம் சொல்லலாம் பாஜகவோட கைக்கூலியாக சிபிஐ செயல்படுகிறது, பாஜகவோட கைக்கூலியாக வந்துட்டு சென்சார் போர்டு செயல்படுகிறது, இடி செயல்பட கூட சொல்லலாம். ஆனா விஜய் இன்னைக்கு இவ்வளவு சம்பவங்கள் நடந்தும் ஜனநாயகன் படம் வந்து இப்ப ரிலீஸ் ஆகல, இவர் சிபிஐ வந்து 2 தடவை கூப்பிட்டு 8 மணி நேரம் 7 மணி நேரம் விசாரணை பண்ணியிருக்காங்க. எவ்வளவு பண்ணியும் இன்னைக்கு பாஜகவை பத்தி அவர் வாய் பேசல, இன்னைக்கு மத்திய அரசை பத்தி வாய் பேசல, இன்னைக்கு வந்து மோடியை பத்தி பேசல, அமித்ஷாவை பத்தி பேசலனாக்கா இப்பொழுதுதான் அவருக்கு புரிதல் கிடைத்திருக்கிறது. நாம இவ்வளவு நாள் தப்பா பேசியிருக்கிறோம், திமுகவோட இவங்களை இணைச்சி பேசுனதே தவறு, பாஜக அப்படிப்பட்ட கட்சி கிடையாது என்பதை அவர் இப்போது உணர்ந்திருப்பார். ஏன்னாக்கா சிபிஐ நடுநிலையாக அவர் விசாரித்திருக்கிறது தான் அதுல உண்மை. அது இல்லாம இவர் பண்ண தப்பையோ சிபிஐ சுட்டி காட்டியிருக்கிறது. அமலாக்கத்துறை அறிக்கையின்படி இவருடைய கட்சிக்கு எங்கிருந்து நிதி வருது, அது மாதிரியான விஷயங்களும் கூட சிபிஐ எடுத்திருக்கிறதாக தகவல் இருக்கு. அமலாக்கத்துறை என்ன சம்பந்தம்? ஒரு சில இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க, ஒரு கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொல்றேன்னா, இப்போ என்ன ஏன் கேள்வி வச்சு நீங்க என்ன மடக்குவீங்க இல்லையா, என்னோட பதிலை வச்சு மடக்குவீங்க இல்லையா, அது போலத்தான் சிபிஐ இந்த விசாரணையில ஒரு கேள்வி கேட்கும் போது அந்த விசாரணையில அவர் பதில் சொல்றாரு, அந்த பதில் அவர் மாட்டிக்கிறார். இல்லைனாக்கா ஒரு தடவை மட்டும் தான் கூப்பிட்டுருப்பாங்க, 2வது தடவை கூப்பிடணும். அவர் கொடுத்த பதில்களே சில கேள்விகள் இருக்குது, அதனால 2வது தடவை கூப்பிட்டு 7 மணி நேரம் விசாரிக்கிறாங்க. அப்போ இதுல எல்லாமே இன்க்ளூட் ஆக தானே செய்யும். அது இடியும் உள்ள வரும், சிபிஐயும் உள்ள வரும், உங்களுக்கு வருமான வரித்துறையும் உள்ள வரும், எல்லாமே அதுல வரும். அப்போ நீங்க இப்போ ஜனநாயகன் படத்தோடைய விஷயமும் அதுல உள்ள வரும். அதில் நீங்கள் எவ்வளோ சம்பளம், ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஹைகோர்ட்டில் அவருக்கு கிட்ட கேஸ் இருக்குது, ஒரு 1.5 கோடிக்கு கிட்டத்தட்ட நீங்கள் வருமான வரி செலுத்தலன்னு சொல்லிட்டு கேஸ் இருக்குது, அவர் மேல்முறையீடு பண்ணியிருக்கிறாரு. அப்போது விஜய் ஒன்றும் யோகியம் இல்லையே,